வீடு. அது நம்ம வாழ்ற ஒரு இடம் மட்டும் இல்ல, கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையோட ஒரு பகுதியாவே மாறி போகிற ஒரு உணர்வு தான். மேரேஜ்க்கு அப்புறம் எந்த ஒரு கப்புளுக்கும் இருக்கிற ஒரு பிக்கஸ்ட் ட்ரீம் என்னவா இருக்கும்னா, ஒரு பெர்ஃபெக்ட்டான வீடு கிடைக்கிறது தான். நம்ம வீடுன்னு மனசார சொல்லக்கூடிய ஒரு ஸ்பேஸ் கிடைக்கிறது தான். அது ரென்டட் ஹவுஸா இருந்தாலும் சரி, இல்ல ஓன் ஹவுஸா இருந்தாலும் சரி. அந்த வால்ஸ், அந்த ரூம்ஸ், அந்த பால்கனி, அந்த கிச்சன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வாழ்க்கையோட மெமரீஸை சேவ் பண்ண ஆரம்பிச்சிடும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு செல்லப்பிள்ளை இருக்கும். ஆனால் அந்த என்டையர் ஃபேமிலிக்கே ஒரு செல்லப்பிள்ளை இருக்கும்னா அது அந்த வீடு தான். வீட்டில் இருக்கிற யாராவது ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாமல் போனால் எப்படி நம்ம மனசு முழுக்க அதுவே ஓடிக்கிட்டே இருக்குமோ, அதே மாதிரி வீட்டில் ஒரு லீக்கேஜ் வந்தாலோ இல்லை ஒரு வால் கிராக் ஆனாலோ அது சரி செய்கிற வரைக்கும் மனசு நிம்மதியாகவே இருக்காது. ஏதோ நம்மளே சிக்கான மாதிரி தோணும். ஒரு வீட்டோட பியூட்டி அதோட ஸ்கொயர் ஃபீட்லேயோ இல்லை இன்டீரியர்லேயோ இல்லை, அந்த வீட்டில் வாழ்கிற மனுஷங்களை பொறுத்து தான் இருக்குது. 2 பேர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை ஈக்குவலாக ஷேர் பண்ணிவிட்டு, எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இல்லாமல் ஒருத்தரை ஒருத்தரை அக்செப்ட் பண்ணிக்கிட்டு, லைஃபோட அப்ஸ் அண்ட் டவுன்ஸில் கைவிடாமல் கூடவே இருக்கிறதுல தான் இருக்குது. எவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான டேவாக இருந்தாலும் வீட்டுக்கு போகணுன்னு தோணினா, அங்கே நம்மளை ஜட்ஜ் பண்ணாமல், சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணாமல், நம்மளை அப்படியே அக்செப்ட் பண்ணுற ஒருத்தர் இருக்காங்கன்னு நினைக்கும் போது, அது சொந்த வீடாக இருந்தாலும் சரி, வாடகை வீடாக இருந்தாலும் சரி, நம்மளை நம்மளாவே ஏற்றுக்கிற அந்த லவ், அண்டர்ஸ்டாண்டிங், முக்கியமாக நிம்மதி, இதெல்லாம் இருக்கிற இடம் தான் ஹெவன். அதுக்கு பேர் தான் வீடு.